வணக்கம். இந்த புதிய வைரஸ் பரவல் பத்தின டேட்டா அடிப்படையிலான ஒரு விரிவான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். உலகமே ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான மருத்துவ சவாலை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். தேவையில்லாத பீதி இல்லாம இந்த டேட்டாவுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். உலக சுகாதார நிறுவனம் அதாவது WHO சமீபத்துல இத பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன், அதாவது சர்வதேச அளவுல கவலைக்குரிய ஒரு பொது சுகாதார அவசர நிலை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பே நிலைமை எவ்வளவு சீரியஸ்னு நமக்கு உணர்த்துது இல்லையா? குறிப்பா சொல்லணும்னா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது ஹண்டா வைரஸ் கிடையாது, இது எபோலா. மே 19ஆம் தேதி நிலவரப்படி பாத்தீங்கன்னா சுமார் 500 பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது. அதுல துரதிருஷ்டவசமா 130 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது நாம தேவையில்லாம பயப்பட வேண்டிய நேரம் கிடையாது, ஆனா கண்டிப்பா ரொம்பவும் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணம். சர்வதேச சுகாதார அமைப்புகள் ஏன் இவ்ளோ பதட்டப்படுறாங்கன்னு தெரியுமா? வெறும் 3 நாள்ல சந்தேகிக்கப்படும் நோயாளிகளோட எண்ணிக்கை 246 இருந்து 500 அப்படியே டபுள் ஆயிருக்கு. டேட்டால பாக்குற இந்த ஒரு அசுர வளர்ச்சி தான் இப்போ நமக்கு அடிக்கிற மிகப்பெரிய அபாய சங்கு. பகுதி 1 உலகளாவிய சுகாதார அவசர நிலை. இது எப்படி எல்லைகளை தாண்டி பரவுச்சுன்னு பார்க்கலாம். இதோட உலகளாவிய தாக்கம் ரொம்பவே பெருசுங்க. பல ஆப்பிரிக்க நாடுகள்ல இது ரொம்ப வேகமா பரவிட்டு வருது. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிச்ச பீட்டர் ஸ்டாஃபோர்ட் மாதிரி சில அமெரிக்க மருத்துவர்கள் கூட இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலேயே 6 அமெரிக்கர்களை இப்போ ஜெர்மனில உள்ள ஒரு மருத்துவமனையில தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மே 18ஆம் தேதி அமெரிக்கா ஒரு அதிரடி முடிவும் எடுத்தாங்க. காங்கோ, உகாண்டா அப்புறம் தெற்கு சூடான்ல இருந்து வர 21 நாள் பயண தடையை விதிச்சிருக்காங்க. இது கேட்கும்போதே நமக்கு அந்த ஆரம்ப கால கோவிட் நாட்கள் ஞாபகத்துக்கு வருதுல்ல. பகுதி 2 மையப்புள்ளி காங்கோ. இந்த வைரஸ் பரவல் எங்க எப்படி தொடங்குச்சுன்னு இப்போ அலசுவோம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாதிப்போட மையமா இருக்கிறது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. பல வருஷமா நடக்கிற உள்நாட்டு போரால் ரொம்பவே பாதிக்கப்பட்ட நாடு இது. இதனால அங்க இருக்கிற மருத்துவமனைகள், உள்கட்டமைப்பு எல்லாமே ரொம்ப மோசமா சிதைஞ்சு போயிருக்கு. போர்ல இருந்து தப்பிக்க மக்கள் தொடர்ந்து இடம்பெயர்ந்துட்டே இருக்காங்க. காசா அல்லது லிபியா மாதிரி எப்பவுமே ஒரு போர் சூழல் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு வைரஸ் பரவும் போது அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலா அமைஞ்சிருது. உயிரியல் ரீதியா இந்த வைரஸ் எப்படி விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இது ஒரு 3 படிநிலை செயல்முறை. முதல் படி, வௌவால்கள், குறிப்பா பழந்தின்னும் வௌவால்கள் இயற்கையாவே இந்த வைரஸை சுமக்கின்றன. 2வது, அந்த வைரஸ் உள்ள பழங்களை குரங்குகளோ அல்லது மான்களோ சாப்பிடுது. 3வது, அந்த வைரஸ் தாக்கப்பட்ட குரங்கு அல்லது மான் கறிய சரியா சமைக்காம மனிதர்கள் சாப்பிடும்போது இது முதல் முறையா மனிதர்களுக்கு பரவுது. பகுதி 3 இது ஏன் இவ்வளவு வேகமா பரவுது? பல வாரங்களா யாருக்கும் தெரியாம இது பரவுன அந்த மர்மம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதோட கால வரிசையை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். ஏப்ரல் 24 அன்னைக்கு இட்டூரி மாகாணத்துல பாதிப்பு ஏற்படுது. அப்புறம் மே 5ல மொக்வாலு கிராமத்துல ஒரு இறுதிச் சடங்கு நடக்குது. மே மாச நடுவுல உலக சுகாதார நிறுவனம் எடுத்த முதல் பரிசோதனை முடிவு நெகட்டிவ்னு வருது. இந்த ஒரு தவறான முடிவு தான் நாம பல முக்கியமான நாட்களை இழக்க காரணமாயிடுச்சு. கடைசியா மே 14ல பாசிட்டிவ் முடிவு உறுதி செய்யப்பட்டு மே 17 அன்னைக்கு தான் அவசர நிலையை அறிவிக்கிறாங்க. இப்போ இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மே 5ஆம் தேதி நடந்த அந்த இறுதிச் சடங்கு தான். அவங்களோட கலாச்சாரப்படி இறந்தவங்களோட உடலை குளிப்பாட்டுறது, ஆடைகளை மாத்துறது, அப்புறம் உடலை வேற ஒரு பெரிய சவப்பெட்டிக்கு மாத்துறது மாதிரி பல சடங்குகள் அங்க நடந்திருக்கு. இதனால அங்க வந்தவங்க இறந்தவரோட உடல் திரவங்கள் கூட நேரடியா தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்படி அறியாமலே நடந்த இந்த ஒரு நிகழ்வு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்ப்ரெடர் ஈவெண்டா மாறிடுச்சு. பகுதி 4 தடுப்பூசி இல்லாத வைரஸ். அந்த முதல் பரிசோதனை முடிவு ஏன் நெகட்டிவா வந்துச்சுன்னு அந்த மர்மத்தை இப்போ அவிழ்க்காராம். இங்க நம்ம எபோலாவோட 2 வகைகளை ஒப்பிட்டு பார்க்கணும். முதல் வகை ஜயர் ஸ்ட்ரெயின். இதுல 60லிருந்து 90% வரை இறப்பு விகிதம் இருக்கு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு தடுப்பூசிகளும் சிகிச்சைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுடுச்சு. 2வது வகை புண்டி ஃபுகியோ ஸ்ட்ரெயின். இதுல இறப்பு விகிதம் 25லிருந்து 40% தான். ஆனா இதுக்கு எந்த தடுப்பூசியும் கிடையாது. இங்க ஒரு விசித்திரமான முரண்பாடு என்ன தெரியுமா? இறப்பு விகிதம் கம்மியா இருக்கிறதால வைரஸ் தாக்கப்பட்டவர் பல நாட்கள் உயிருடன் இருப்பாரு. இதனால அந்த வைரஸ் அவரை சுத்தி இருக்கிற மத்தவங்களுக்கு வேகமா பரவ அதிக வாய்ப்பு கிடைச்சிருது. இந்த புண்டிபுக்கியோ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது உயிரிழப்பை கம்மியா ஏற்படுத்தினாலும் மிக மிக வேகமா பரவக்கூடிய ஒரு எபோலா வகை. உலக வரலாற்றிலேயே இந்த வகை எபோலா பரவுறது இது வெறும் 3வது முறை மட்டும்தான். முதல் பரிசோதனையில மருத்துவர்கள் ஜயர் ஸ்ட்ரெயின் இருக்கான்னு மட்டும்தான் தேடினாங்க. அதனால இந்த அரிய வகை வைரஸ் அவங்களால ஆரம்பத்துல கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் இந்த ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்திருக்கு. பகுதி 5 பாதுகாப்பாக இருப்பது எப்படி? இதுக்கான நடைமுறை தீர்வுகளும் சில முக்கியமான வழிகாட்டுதல்களும் என்னன்னு பார்க்கலாம். இது மிகச் சிறப்பா நமக்கு உணர்த்துற விஷயம் என்னன்னா, COVID-19 காற்றில் பரவக்கூடிய தன்மை கொண்டது. ஆனா எபோலா காற்றில் பரவாது. இது ரொம்ப முக்கியம். இது உடல் திரவங்கள் மூலமா நேரடி தொடர்புல இருந்தா மட்டும்தான் பரவும். கோவிட் மாதிரி யாராவது தும்மினாலோ இருமுனாலோ இது பரவிடாது அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயம். நாம பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் என்னன்னா, குறிப்பா இந்தியாவுக்கு இப்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அதனால நாம யாரும் கொஞ்சம் கூட பீதியடைய தேவையில்லை. எப்பவுமே இறைச்சியை ரொம்ப நல்லா வேக வச்சு சாப்பிடணும். அதே மாதிரி மருத்துவமனைக்கு போகும்போதோ இல்ல இறுதிச் சடங்குகள்ல கலந்து கொள்ளும் போதோ இறந்த உடல்கள் பக்கத்துல இருக்கும்போது ரொம்பவே எச்சரிக்கையாகவும் தனிப்பட்ட சுகாதாரத்தோடும் இருக்கணும். முக்கியமா கை கழுவுற பழக்கத்தை நாம எல்லாரும் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பின்பற்றணும். இறுதியா உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை நான் நிறைவு செய்றேன்.
உலகளாவிய பயணங்கள் நம்ம உலகத்தையே சுருக்கிட்ட இந்த அதிவேக காலத்துல இது மாதிரி அடுத்ததா வரப்போற நோய் பரவலை எதிர்கொள்ள நாம உண்மையிலேயே தயாரா இருக்கோமா? இல்ல அடுத்த விமானம் தரையிறங்கிறதுக்காக நாம சும்மா காத்துக்கிட்டு இருக்கோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தொடர்ந்து விழிப்புடன் இருப்போம்.